கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் 26ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலிருந்து உலகத்திலே பதற்ற நிலை தொடங்கிவிட்டது. ஆகவே அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சத்தோடும் பதற்றத்தோடும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக உக்ரைனிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய உயிரும் உடைமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். பத்திரமாக அவர்கள் இந்த பதற்ற நிலை முடியும் வரை அவர்கள் ஒவ்வொருவரும் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கடவுள் தாமே சீக்கிரமாக இந்த நிலையை மாற்றி சமாதானம் உலகெங்கும் நிலவ நாம் பாரத்தோடு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றும் கூட நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தை, இந்த பதற்ற நிலைக்கு கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை. உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் நமக்கு மாறுபாடாக இருந்தாலும், பதற்றமான சூழ்நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருந்தாலும், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார், பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார், எல்லா தீங்கிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஓடும் பொழுது, கடவுள் இன்று கொடுத்த வாக்கின்படியாகவே நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவிப்பார், நமக்கு புதிய வழி வாசல்களை ஏற்படுத்துவார், நம்மை சமாதானத்தோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு அவருடைய கிருபையின் கரங்களை தொட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஒரு புரிதலோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலை மாற்றங்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு மன வலிமையையும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த அருமையான நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வாக்கின்படியாகவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறினாலும் எங்களை காக்கவும் விடுவிக்கவும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓடுவதற்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கடவுள் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை விடுவிப்பார், நம்மை பாதுகாப்பார், புதிய வழிவாசல்களை ஏற்படுத்துவார். ஆமேன். God bless you.